அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சார்ஜ் ஜோசப் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இவருக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியாங்க. அதாவது இவர் செய்த தொழில் என்ன அப்படின்னா வழக்கறிஞர் தொழிலுங்க. சரியாங்க. ஏன்னா இவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்தது, அதை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா இந்த சார்ஜ் ஜோசப் தாங்க. சரியாங்க. இவர் வந்து ஆனால் இவர் பிறந்தது பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கன்னூர் அப்படின்ற இடத்துல தான் இவர் வந்து பிறந்திருந்தார். ஸோ இருந்தாலும் இவர் என்ன தான் கேரளாவில் பிறந்திருந்தாலும் கூட மதுரையில் அந்த வழக்கறிஞர் தொழில் பார்க்குறது தான் இவர் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு மதுரையில் வந்து தங்கியிருந்தாராம். ஸோ அப்போ அந்த மதுரை மக்களுக்கு வந்து ஒரு தன்னாட்சி இயக்கத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது இவர் தான். ஸோ மக்களுக்கு இவர் ஆற்றிய பணியை பாராட்டி இந்த மதுரை மக்கள் எல்லாருமே வந்து இந்த சார்ஜ் ஜோசப் அவங்கள ரோசாப்பு துரை அப்படின்னு அழைப்பாங்களாம். ஸோ இதாங்க ஆல்ரெடி கேட்ட கேள்வி. ரோசாப்பு துரை என அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிலபஸ் ஓரியன்டாக பார்ப்பீங்க. பட் இது வந்து ஒரு ஜென்ரல் ஜிகே கொஸ்டின் மாதிரி. சரியாங்க. ஸோ இது ஜென்ரல் ஜிகேலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னொன்று வந்து ஐஎன்எம், அதாவது இந்திய தேசிய இயக்கத்துலேயும் இவர் வந்து உள்ளே வருவார். ஏன்னா தன்னாட்சி இயக்கத்தை பற்றி படிக்கும்போது நமக்கு கண்டிப்பாக யார் ஞாபகம் வரணும்? அன்னிபெசன்ட் அம்மையார் ஞாபகம் வரணும். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.